ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் இந்த வருஷம் ஈத் ரொம்ப சிறப்பாக ஈகை திருநாள் நிறைவடைந்திருக்கும். ஸோ ஈகை திருநாளுக்கு முந்தின இரவு, அதாவது ரம்ஜானுக்கு முந்தின டே, ட்ரிப்ளிகேன் லொக்காலிட்டி ஈத் ஷாப்பிங்காக மக்கள் எவ்வளோ தூரம் கடை வீதிகளில் ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. ஈத் நைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஜிட்டலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எக்ஸாக்டாக ஐசோஸ் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கோம். ஐசோஸ் பள்ளிவாசல் பாருங்கள், அப்படியே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் முழுவதுமே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பெருநாள் வாழ்த்துக்களை போஸ்டராக அடித்து ஒட்டியிருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டைம் இப்போ கரெக்டாக 12 AM. ஈத் நைட் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு லொக்காலிட்டி பெருநாளுடைய அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. யூஸ்வலாக ஓய்ந்து கிடக்கக்கூடிய சாலைகள் இரவு 12 மணிக்கு பாருங்கள் மக்கள் வெள்ளத்தால் நிறைந்து காணப்படுது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டாக ட்ரிப்ளிகேன்லேருந்து ஐசோஸ் போகக்கூடிய அந்த ரோடு, அதை நம்ம இன்றைக்கி டிஜிட்டலாக வாக் த்ரூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ செக்ரட்டேரியட்டில் ஆரம்பித்து இந்த ஐசோஸில் இந்த ரோடு எண்ட் ஆகும். ஸோ ஐஸ் ஹவுஸ், அதுக்கு இடையில் உங்களுக்கு ட்ரிப்ளிகேன், அதுக்கப்புறம் ஆதாம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ செக்ரட்டேரியட்டில் இந்த ரோடு எண்ட் ஆகும். இது காயிதே மில்லத் ரோடு அல்லது ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பள்ளி வாயில்கள் இங்கே, கிட்டத்தட்ட ஐசோஸ் பள்ளிவாசல், அதுக்கு அடுத்து நடுவில் ஒரு பள்ளிவாசல், வாலாஜா பெரிய பள்ளிவாசல் அப்படின்னு நிறைய பள்ளி வாயில்கள் இந்த ரோட்லேயே நமக்கு அமைஞ்சிருக்கும். புர்கா வாங்கிறதுக்காக மக்கள் பெண்கள் குழுமி இருக்கிறாங்க. ரத்னா கஃபே பாருங்கள், இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இந்த ரோட்டில் மூடி இருக்குது, இது எல்லா கடையும் ஓப்பனில் இருக்குது. சென்னையுடைய ஃபேமஸ் ரத்னா கஃபே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாருங்கள், ஜாம் பஜார் போகக்கூடிய ரோடு. ஸோ பள்ளி வாயில்கள் எல்லாமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பெருநாள் தொழுகைக்காக காத்திருக்கு. ஸோ இந்த ரோட்லேருந்து நம்ம நேராக போனோம் அப்படின்னா ஜாம் பஜார் ஜங்ஷன் வந்துடும். இது முழுவதுமே ஈது ஷாப்பிங்காக பாருங்கள் நிறைய சின்ன சின்ன கடைகள் இந்த ரோடு முழுவதுமே போடப்பட்டிருக்கு. பெருநாளுடைய அந்த கொண்டாட்டம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி கடை வீதிகளில், தொழுகைக்கான அந்த திடல்களில் அந்த மக்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்தா தான் நமக்கு அந்த பெருநாளுடைய அந்த ஒரு பூரிப்பும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு மக்கள் பாருங்கள் எவ்வளோ உற்சாகமாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ இந்த ஜங்ஷனில் நம்ம நேராக போனால் ராயப்பேட்டா, இந்த சைடு ஐஸ் ஹவுஸ், இந்த சைடு ட்ரிப்ளிகேன், இந்த சைடு ஜாம் பஜாருன்னு 4 பக்கமும் மக்களுடைய கூட்டம் வெள்ளம் மாதிரி காட்சியளிக்குது. பெருநாளுடைய அந்த புத்தாடை வாங்குறதுக்காக ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லா கடையிலையும் பாருங்கள் ஷாப்பிங் ரொம்ப வியாபாரம் களை கட்டி காட்சியளிக்குது. ஸோ இந்த ரோட்டில் நிறைய மென்ஸ் வியர் ஷாப்ஸ் உங்களுக்கு சீப்பான ரேட்டில் அஃபோர்டபுளாக கிடைக்கும். ஸோ ரமலான் இல்லாத நாட்கள்லையும் யாராவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு தாராளமாக விசிட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஷாப்ஸ் பாருங்கள். நிறைய பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு குட்டி குட்டி கடைகளில் கிடைக்கும். நம்ம போய் நம்ம பார்த்து வாங்கினோம் அப்படின்னா பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கலாம். ஸோ இந்த கடையில் ரமலான் அப்படிங்கிறதுனால 3 ஷர்ட் 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எக்ஸாக்டாக ட்ரிப்ளிகேனுடைய ஓல்டஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். பாருங்கள் இங்கே டிராஃபிக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு வாகனங்கள் நகரக்கூட முடியாத அளவுக்கு அப்படியே நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
சென்னையோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ட்ரிப்ளிகேன் போஸ்ட் ஆஃபீஸும் ஒன்று. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து 100 வருட பழமையான முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ட்ரிப்ளிகேனுடைய பழமையான ஒரு பள்ளிக்கூடம். மக்கள் அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த பெருநாளுடைய அந்த கொண்டாட்டத்தில் திளைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மென்ஸ் வியர் மட்டும் இல்லாமல் நிறைய செப்பல் ஃபுட் வியரும் பாருங்கள், செருப்பு கடைகளும் வந்து கூட்டமாக இருக்குது. அதே மாதிரி ஃபர்தா கடைங்க, குவீன் கஃபே அப்படிங்கக்கூடிய ஒரு டீ ஷாப்லேயும் மக்களுடைய கூட்டம் வந்து நிரம்பி வழியுது. ட்ரிப்ளிகேன் அப்படிங்கிறது சென்னையினுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லொக்காலிட்டி. மக்கள் வந்து ஆரம்பத்தில் வாழ தொடங்கினதே சென்னையில் இந்த ட்ரிப்ளிகேன் மாதிரியான ஏரியாவில் தான். பார்பர் ஷாப் பாருங்கள், மக்கள் வந்து முடி வெட்டுறதுக்காக, பெருநாளைக்கு தங்களை தயார்படுத்திக்கிறதுக்காக பார்பர் ஷாப்லேயும் அதிகமாக கூட்டமாக முடி வெட்டுறதுக்கு வந்திருக்காங்க. ஸ்வாக், இந்த ஷாப் வந்து ரொம்ப வருஷமாகவே ட்ரிப்ளிகேனில் இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள், ஷர்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லி பை 2 get 1 இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து எல்லா கடைகள்லையும் போட்டிருக்காங்க. A1 ஷூ மார்ட் அப்படிங்கிற கடையும் மக்கள் கூட்டத்தில் எல்லா கடைகளுமே வந்து நிரம்பி ஒழியுது. ஸோ இங்கே ஒரு மென்ஸ் வியர் ஷாப் இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வாலாஜா பெரிய பள்ளிவாசல் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு மென்ஸ் வியர் ஷாப், அது பக்கத்துலேயே வந்து செப்பல் ஷாப் பாருங்கள், ரோட்டில் போட்டு விற்றுட்ருக்காங்க. ஷீர் குருமா செய்கிறதுக்கான அந்த பொருட்கள், அது மாதிரி இடியாப்பம் மாதிரியான பொருட்கள், ஸோ இதெல்லாம் ஈதுக்காக மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வியாபாரம். அதுக்காக பாருங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஈதுடைய நாள் சந்தோஷம் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த குடும்பம் உழைத்து ரோட்டில் போட்டு அவங்களுடைய அந்த ஒரு நாள் வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் மறுநாள் வந்தீங்கன்னா இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்காது. பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வருடத்தினுடைய அந்த ஒரு மகிழ்ச்சியை அந்த ஒரு இரவில் நம்மளால் பார்க்க முடியும். வெளியூரில் இருக்கக்கூடிய உறவினர்கள்லேருந்து, சொந்தக்காரங்கள்லேருந்து, இப்படி எல்லாருமா வந்து வீடுகளில் குழுமி இந்த மாதிரி நைட்டில் ஷாப்பிங் பண்ணுறது. ஸோ இந்த ஏரியாவினுடைய ஒரு ஓல்டஸ்ட் ஷாப்புங்கிறது இந்த நூரி பாரடைஸ். ஆல்மோஸ்ட் டைம் வந்து 1 AM ஆகுது.
வாலாஜா பெரிய பள்ளிவாசலுக்கு வெளியில் பாருங்கள் இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் வருடத்தினுடைய அந்த ஒரு நாள் மகிழ்வுங்க. எப்படி பாருங்கள் அந்த வீதிகள் நிரம்பி வழியுது அப்படின்னு. ரமலான் இன்றோட முடிவடைந்து இனிமேல் அடுத்த வருஷம்தான் நமக்கு இந்த சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து ஈது ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ட்ரிப்ளிகேனுடைய ஃபேமஸான லாம்சி டீ ஷாப். இங்கே எல்லா நாட்களும் வந்து மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும். ஸோ இதோட ட்ரிப்ளிகேன் வந்து எண்ட் ஆகிடுது. ஸோ ரமலான் மட்டும் இல்லை, மீதி நாட்கள்லேயும் இந்த பிளேஸை யாரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஷாப்பிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.